ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ரிசல்ட் வேற வந்துட்டு. ஆமா ப்ரோ. நீங்க வேற நல்லா படிப்பே. எங்க போங்க, மார்க் எத்தனை? மார்க் 501 தான் வந்திருந்தது. நீங்க என்னையோட ரொம்ப நல்லா படிப்பீங்க. நீங்க எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க? ஆனா நீங்க வேற, நான் 350 தானே எடுத்திருக்கேன். சார் என்ன நண்பா, நம்ம ஒன்னா சேர்ந்து படிக்கலாம்னு பார்த்தோம். சில இப்படி ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னு வேற தெரிய மாட்டேங்குதே. தம்பி, என்னப்பா என்ன என்ன இருக்கீங்க? ஆமாண்ணே, 12th ரிசல்ட் வேற இன்னைக்கு வந்தது. சரி. நான் கொஞ்சம் அதிகமா மார்க் எடுத்துட்டேன். ஃப்ரெண்டு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கான். நான் ஒண்ணு போல படிக்கணும்னு நினைச்சு வச்சிருந்தோம். அது முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வழி இருக்கு தம்பி. அதாவது இப்போ நீங்க மார்க்கு குறைஞ்சு எடுத்திருக்கீங்க, இவர் மார்க் அதிகமாக வாங்கிருக்கீங்க. அதானே? இப்போ ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஒரே கோர்ஸ் படிக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன் உங்களுக்கு. அது எப்படின்னா, அது என்ன காலேஜ்? அதாவதுப்பா, அதாவது குறைவான மார்க் எடுத்தாலும் சரி, அதிகமான மார்க் எடுத்தாலும் சரி, ஒரே காலேஜில் ஒரே கோர்ஸ் படிக்கலாம். அப்படி என்ன காலேஜ் தம்பி? இன்னொன்று கெடுக்குங்க. அதாவது படிக்கும் போதும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும், படிச்ச பிறகு பல மடங்கு சம்பளம் கிடைக்கும். அப்படி ஒரு படிப்பு தம்பி. அப்படி என்ன படிப்புனே சொல்றேன் தம்பி. இப்ப பாருங்க, வெளிநாடுக்கும் போகலாம், கப்பல்லையும் போகலாம். தம்பி, 50 மாடி கட்டிருக்காங்கல்ல ஸ்டார் ஹோட்டல், அந்த ஹோட்டலையும் வேலை செய்யலாம், உள்ளூர்லயும் வேலை செய்யலாம், வெளியூர்லயும் வேலை செய்யலாம். கை நிறைய சம்பளம் கிடைக்கும் தம்பி. அப்படி ஒரு படிப்பு இருக்கு. அப்படி என்ன படிப்புனா அது? தம்பி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் சொல்றாங்கல்ல, அதான் ஐயா. கேட்டரிங்கா? கேட்டரிங் ஒரு மாதிரி இலக்காரமால பேசுற. ஆமாண்ணே, அது எங்க தம்பி? இலக்காரம் நினைக்கிறது தான் ஒவ்வொருத்துல இருக்கப்பா. நீ வேற தம்பி, நீ நினைக்கிற சமையல்ல சம்பளம் குறைவு நினைக்கிட்டு, எங்க அண்ணன் அவன் தான் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் செப்புங்க வேலை. அதுல ஒரு வேலை பார்க்காவ சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வருஷத்துக்கு 62 லட்சம் ரூபா. சொன்ன நம்புறீங்க? அவனுக்கு மட்டும் 62 லட்சம் ரூபா. இப்போ எங்க வீட்டுல நிறைய பேர் பார்த்தப்ப கேட்டரிங் காலேஜ்லாம் போய் வரிசையா நின்றுட்டு இருக்காங்க படிக்க. அது மட்டும் இல்ல தம்பி, இன்னைக்கு ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க, அந்த ரிசப்ஷன்ல இருந்து கடைநிலை ஊழியர் வர, ஹெச்ஆர் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இப்படி எல்லாருமே அந்த கேட்டரிங் படித்தவங்களை தான் கொண்டு உட்கார வைக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை எப்படி கவர் பண்றது, அவங்களுக்கு தேவையை நிறைவேற்றுவது. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு தம்பி. கேட்டரிங் காலேஜை பத்தி எவ்வளவு சொல்றீங்களே, அது எங்க சேரணும் என்ன அதையும் நீங்களே சொல்லிருங்க தம்பி. கேட்டரிங் படிப்பு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டரிங் காலேஜ். இங்க பாருங்க, நல்லா படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் நல்லா படிக்க வைப்பாங்க, சமையலையும் நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் பயிற்சியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களை நல்ல வேலையில சேர்த்து விட்டுருவாங்க. இது போதுமா தம்பி? அதனால இப்பவுமே கிளம்புங்க தம்பி, போய் அட்மிஷனை போடுங்க, வாழ்க்கையை சிறப்பா வாழுங்க. சரியா தம்பி? போயிட்டுட்டா? சரி ப்ரோ, இப்பவே போறோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டரிங் காலேஜ்ல அட்மிஷன் போடுறோம். சரி ப்ரோ, நானும் வரேன். பிளாக் ஃபாரஸ்ட் காலேஜில் அட்மிஷன் போடுறோம். ஓகே ப்ரோ.